ஹாய், வணக்கம். திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சக்தி இயங்கிட்டே இருக்கு. அந்த இயங்கிட்டு இருக்கிற சக்தி நம்மளை வழி நடத்துது. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகள் நம்மளுக்காக அவதரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு அதை கேலி கூத்தாவும் கிண்டலாவும் சில பேர் செய்யற குற்றங்கள்னாலும் நல்ல ஆத்மா கொண்டவங்க, நல்லா வழி நடத்தணும்னு நினைக்கிறவங்க இதனால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. பட் அதையும் தாண்டி புரிதல் உணவுடைய கண்டிப்பா இவங்களை நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல குருமார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள வழிநடத்தி அவங்க மூலியமா அவங்க சொல்றதை கேட்டு வாழ்ந்து வர நிரம்ப பேர் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆன்மீக வழிபாட்டுல இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மைல்கல்லாவும் ஒரு கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சில விஷயங்களை உணர்த்தி மிகப்பெரிய விஷயங்களை செய்துட்டு போனவர் யார் அப்படின்னா வள்ளலாரை நம்ம குறிப்பிடலாம். வள்ளலார் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய சாப்டர். அது நம்ம விவரிச்சுக்கிட்டே போகலாம். அது அவர் தன் மனித வாழ்க்கைக்கும் எப்படி வாழணும், மனிதன் தன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் வாழ்ந்தால் அவனுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தன்னுடைய சொந்த கருத்துக்கள் மூலியமாக அல்லாது இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உள்நிறுத்தி இந்த ஆன்மீகம் என்னெல்லாம் நம்மளுக்கு இத்தனை வருஷங்கள் இத்தனை யுகங்களாக போதிச்சதோ அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவுபடுத்தினவர் தான் அவர். அதுல ரொம்ப முக்கியமா நான் 2 விஷயத்த சொல்லணும்னா இப்போ இந்த வீடியோவை நான் போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மணிவாசகர் எந்த அளவுக்கு இறைவனை வழிபாடு செய்தார் அப்படிங்கிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்க உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படிங்கிறது திருஞான சம்பந்தருடைய பாட்டு. அந்த திருஞான சம்பந்தருடைய பாட்டுல காதலாகி கசிந்து அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த காதல் அப்படிங்கிறது இறைவன் மீது காதல் கொள்ளணும். அப்படி இறைவன் மீது காதல் கொண்டவர் யார் அப்படின்னா மணிவாசக பெருமான். அந்த மணிவாசக பெருமான் இறைவனை நினைந்து நினைந்து உருகி உருகி இறைவனுடைய திருவடிக்கு போய் அடைந்தார் அப்படிங்கிற விஷயத்த எந்த அளவுக்கு உருக்கமா தன் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய நெறியா எடுத்துக்கிட்டு இறைவன் இருக்கிறான், இறைவன் என்பவன் நம்முள்தான் இருக்கிறான் என்பதையும் காட்டி இந்த நெறியில் வாழ வேண்டும், மனிதன் இந்த தத்துவத்தில் வாழ வேண்டும் என்று கூறியவர் தான் வள்ளலார். இந்த வள்ளலார் பெருமானை பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய ஒரு கண்ணாடி வழிபாடு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போறாங்க. இருந்தாலும் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, மணிவாசகர் எப்படி அவர் ஒரு குருநாதராகவோ இல்ல ஒரு வழிகாட்டுதலாகவோ வள்ளலார் எடுத்துக்கிட்டாரோ, மணிவாசகர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதுவேதான் தன் வாழ்க்கையிலும் நடத்திக்கிட்டார் அப்படிங்கிறதா உண்மை. என்ன நடத்திக்கிட்டார் அப்படின்னா, வான் கலந்தார் மணிவாசகன் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அதே போல நம்மளுடைய வள்ளலாரும் வான் கலந்தார். இந்த சைவம் எதை நீ சரியா சொல்லி புரிய வைக்குதோ அதன் வழி நீ நின்னால் அதில் என்ன பேர் பெற்றாங்களோ அந்த பேர் உனக்கு கிடைக்கும் என்பதை இங்க ரொம்ப தெளிவா நம்மளுக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, வள்ளலார் அன்னம் என்பதை ரொம்ப வலியுறுத்தி இருக்கார். உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு பருக்கு அரிசி போட்டாலும் அது பெரிய புண்ணியம். அதனால நிரம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நான் அன்னதானம் பண்றேன், நான் எப்படியோ திருட்டுத்தனமா சம்பாதிக்கிறேன், இல்லை எப்படியோ சம்பாதிக்கிறேன், அந்த பணத்தை கொண்டு நான் அன்னதானத்துக்குலாம் போட்டுறப்பா, எப்படியோ நான் ஈக்குவல் விஷயம் அங்க அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் இங்க யாருமே சொல்ல கிடையாது. உன்னுடைய உண்மையான அன்புல, உன்னுடைய உண்மையான ஒரு புரிதல்ல ஒரே ஒரு அரிசி எடுத்து எறும்புகளுக்கு போட்டாலே இது அன்னதானம். நீ மனுஷனுக்கு தான் போட்ட அன்னதானம்னு கிடையவே கிடையாது. தான் யானைக்கு கொடுத்தாலும் மாட்டுக்கு கொடுத்தாலும் எல்லாமே அன்னதானம் தான். ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது அன்னதானம் என்பது ரொம்ப சிறப்பாகவும் வலியுறுத்தி அதை தெளிவா விளக்கிட்டு போன ஒவ்வொருத்தரும் இந்த 63 நாயன்மார்களும் நோக்கியிருக்காங்க. அதன் வழி வந்து கடைசியாக இறைவனுடைய திருவருள் போய் அடைஞ்ச வள்ளலாரும் இந்த அன்னம் என்பது கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, எல்லா விதமான ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துலையும் அங்க அன்னம் பாலிப்பு நடக்கும், எந்த விதமான இடர்பாடும் இல்லாம. ஏன்னா அன்னம் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த யுகத்தில் இந்த உயிராகப்பட்டது பற்றி இருக்கக்கூடிய விஷயம் எதுனா இந்த அன்னம் தான். அதனால வாழ்க்கையில நீங்க அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறதையும், மணிவாசகர் எப்படி வான் கலந்தாரோ அது போல வள்ளலாரும் வான் கலந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும், இது எல்லாத்தையும் உணர்ந்து உங்களால உங்க வாழ்க்கையில அதை முழுமையாக பெறணும் அப்படின்னா முடிந்த வரையும் திருவாசகம் பாடுவதும் வள்ளலார் நெறியில் அவர் சொன்ன கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த நெறியில் நிற்கும் பொழுது அவருக்கு ஜோதியாக தெரிந்த இறைவனும் ஜோதியாக ஐக்கியமான அவருக்கும் கண்டிப்பா ஒரு நெறி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.